நான் என்ன விஜயும் டிவிகேவும் இன்னும் அடிக்க ஆரம்பிக்கல. நான் அடிக்க ஆரம்பிப்பேன். அங்கிள் ரொம்ப பயமா இருக்கு அங்கிள், சொல்றா பாயா லூசு. சோசியல் மீடியாவை சமூக வலைத்தளங்களை நாம சரியா பயன்படுத்திக்கணும். நம்ம கிட்ட வரலாறு இருக்கு, கொள்கை இருக்கு, சாதனை இருக்கு, எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை இருக்கு. அதுக்காகத்தான் பொறுப்பும் கடமையும் இளைஞர்களான உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே போடி வருகிறான் உதய சூரியன். நல்ல கட்சி திமுக நம்ம கட்சி, நாட்டுல நல்ல கட்சி. இருட்டி போச்சு, மேக்க மறைஞ்சு போச்சு, காலம் எங்களை ஏமாத்தி. ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? வெற்றி வாய்ப்புகள் எப்படி சார் இருக்கு? சூப்பரா இருக்கு. 234 தொகுதியில் வெற்றி பெறுவீங்களா? 234 வெற்றி பெறுவோம். ஓகே சார், தேங்க் யூ சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல. ஒரு சினிமா நடிகர் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படி. சார் கொரோனாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுலாம் விளம்பர அரசியலா? நடிகன் மீதான அபிப்பிராயத்தை திமுக வளர்க்கலன்னு நாங்க கேக்குறோம். யாரு திமுக ஏன் அந்த அறிவை வளர்க்கல? குறிப்பிட்டவங்களுக்கு மட்டுமே வளர்த்துருக்கீங்க. ஒரு கக்கூசுல வந்து கிளீன் பண்றதுக்கான ஒரு விளம்பரத்துக்கு நடிகனை கூட்டிட்டு வந்து தானே விளம்பரம் வைக்கிறான். விஞ்ஞானியை கூட்டம் வந்தா, அதை கண்டுபிடிச்சவனை கூட்டம் தான் வைக்கிறான். ஓ, நீ அப்படி வரியா? பள்ளி கல்வித்துறையில இருந்து ஒரு ஆட் ஒன்று போட்டாங்க. அதுக்கு ஆபாச நடிகை வச்சு தானே திமுக பண்ணிச்சு விளம்பரம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. என்ன கிளிக்கிறீங்கறத காட்டுங்க, அப்புறம் பேச. நீங்க கிளிச்சதான் பார்த்தோமே சார் நாங்க. விஜய் சிஎம் ஆக்கிட கூடாதுன்னு கொல்லவாசல் வழியா என்னென்ன வேலைகள் பண்ணுங்கிறது தான் தெளிவா புட்டு உடைச்சிட்டாங்களே. அதனால என்னப்பா, ரெண்டு ஒரு கட்சி தானே, அண்ணாவை ஏற்றுக்கொண்ட கட்சி தானே. திமுக தானே, பிஜேபி ஏத்துக்கிட்டீங்க. தாயும் பிள்ளையும் ஒண்ணு தானே. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போடுவேன். பிஜேபி ஏத்துக்கிட்டீங்க. அப்போ யாரு? திமுக. ஆனா பேசுறது ஃபுல்லா நாங்க பிஜேபி எதிர்ப்பு. ஆமா, இடைநிலை சாதிகார சங்கராச்சாரியர் ஆக முடியாதோ அது மாதிரி இங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க பொருளாளரோ செயலாளரோ ஏன் தலைவராக கூட ஆக முடியாது திமுகல. அதுதான் சனாதனம். இங்க எப்படி சனாதனம் இருக்கோ அதே மாதிரி தான் மந்திரி ஆக்குனது யாரு? தாவேகாவா? மந்திரி ஆனதுல பெரிய விஷயமா சார்? ஏன் தலைவர் ஆக்குங்க. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? ஏன் தலைமைச் செயலர் ஆக்குங்க. ஏன் பொருளாளர் ஆக்குங்க. எல்லாம் ஆக்குவாங்க. உங்கள்ட்ட 75 வருஷத்துக்கு அப்புறமா உங்கள்ட்ட கேட்டா ஆக்குவாங்க. அண்ணா அறிவாலயத்துக்குள்ள அம்பேத்கர் சிலையை வைக்கிறதுக்கு 70 வருஷம் ஆயிருக்கு உங்களுக்கு. பாஸ், பசுமாட்டு சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க. வாங்க ஓடிடலாம். ரிசல்ட்ல பார்த்தோமே சார். என்ன ரிசல்ட்? அதான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ட பார்த்தோமே. ரிசல்ட்ல ஒண்ணும் அவர் 200 தொகுதி வச்சிருக்காரு. சரி, 107 தானே வச்சிருக்காரு. 100 தொகுதி திமுக தோக்கடிச்சார்ல. அதை விடுங்க. அவருக்கு அலை இருப்பது உண்மை என்றால் 8 மாவட்டத்துல அவருக்கு அலையே வரலையே. 100 தொகுதியில திமுக தோக்கடிச்சார்ல. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அதிமுக பெருசா ஒன்றும் பாதிப்பு ஏற்படவே இல்லை. 20 தொகுதி தான் விட்டுருக்காங்க. இங்க அடி உளுந்தது திமுகவுக்கு தான். இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் தோத்தது திமுக தான். சங்க தலைவர் நீங்க, உங்களை போய் இப்படி சக்கரை கழுவ வச்சிட்டானுங்களே. இந்த காங்கிரஸ் கட்சியின் துணை இல்லாமல் திமுக வென்று இருக்க முடியாது. அதே போல் அவர்கள் கூறுகிறார்கள் அவர்களோட துணை தான் காங்கிரஸ் வென்றது என்று. நாங்கள் இப்போது தயாரா இருக்கிறோம். நாங்கள் இந்த எலெக்ஷனை வந்து ராஜினாமா பண்ணிட்டு 5 பேரும் நிக்க தயார். அதே போல திமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களும் ராஜினாமா பண்ணிட்டு நிக்க தயாரா? இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். இல்ல இளைஞரணியை சேர்ந்த உதயநிதி சேப்பாக்கத்துல மீண்டும் போட்டியிட தயாரா இருக்காரா? எங்களோட கேள்வி அதுதான். அவர் தயார்னா நாங்களும் தயாரா இருக்கோம். அதை விட்டுட்டு திமுக துணையோட மட்டும்தான் காங்கிரஸ் ஜெயிச்சுன்னு சொல்றது ரொம்ப தவறான ஒரு விஷயம். வன்மையாக கண்டிக்கிறோம். தோத்துக்கிட்டே இருக்கீடா. எதிர்கட்சி தலைவர் முதல்ல அவர் வீட்டுல இருந்து வெளியே வரணும். உதயநிதி வீட்டுல இருந்து வெளியில வரணும். வெளியில என்ன நடக்குதுன்னு பாக்கணும். அவர் இன்னும் அவருடைய தந்தை தலைமையிலான ஆட்சி இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறார் போல இருக்கு.